குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். ஜேஜே படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? உன் தமிழே வித்தியாசமா இருக்கு. வினாஷா பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணீங்க. அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? காதல் எல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் பெரிய வார்த்தை. எங்க அம்மாக்கு என்னன்னா, இதை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இவ்வளோ பேசு. நீங்க அளவு பிறந்து எப்போ கண்டுபிடிச்சிங்க? ஸ்பெஷல் சில்ட்ரன்ல வயத்துல இருக்கிற குழந்தைய அழிக்கலாமா அழிக்க கூடாதா, இது நான் அப்புறம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சதை இப்போ சொல்றேன். நம்ம சஃபரிங் விட்டுருங்க, அடுத்தவங்க சஃபர் பண்றதை பார்க்கறது தானே பெரிய விஷயம். எனக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய 12வது வயசோ 13வது வயசோ ஆயிடுச்சு. நிறைய பிரச்சனைகள் வருது. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா எனக்கே இந்த பிரச்சனை வருதுன்ற அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்கலாங்க குழந்தைகிட்ட இருந்து? ஃபர்ஸ்ட் அம்மானு கூப்பிடணுன்றது தானே. அதுவே நமக்கு கிடையாது. என்னை யாரும் அம்மானே கூப்பிட்டது இல்லை. நாளைக்கு உயிரோட இருப்பானே டெய்லி இருக்கும். இப்போ அவனுக்கு 16 வயசு, 15 வருஷம் நாங்கள் தூங்கவே இல்லை ரெண்டு பேரும். இது வலின்னு சொல்றதா இல்லை இந்த மாதிரியான அனுபவம்னு சொல்றதா தெரியும். அந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. சண்டை வரும், உன்னாலேயா என்னாலேயா, உன் தப்பா என் தப்பா, உங்க சைட்ல தான் ஏதோ இருந்தது பிரச்சனை, இல்ல எங்க சைட்ல தான் ஏதோ பிரச்சனை. அவருக்கு கவலை இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருந்திருக்கும். எங்க சிச்சுவேஷன்ல அவர் தான் மோர் இமோஷனல். அதனால நான் அவர் முன்னாடி எதுவுமே காமிச்சுக்க மாட்டேன். எனக்கு அழுதெல்லாம் எப்போ மறந்து போச்சு. நான் அழுது ரொம்ப வருஷம். எனக்கு அழுகே வராது. குத்தி கொலை பண்ணாலும் அழுக வரும்னு தோணல எனக்கு. இவன் விஷயத்துக்கு அவர் முன்னாடி நான் என்னைக்குமே அழுதது கிடையாது. பிகாஸ் நான் உடஞ்சா அவர் உடஞ்சிட்டு வரும் தெரியும். அதனாலேயே நான் என்ன பிரச்சனையாலும் சைலண்டா இருப்பேன். நல்லா ஆரோக்கியமா பிறந்த குழந்தைக்கே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அதுதான், அதே நான் அலறிட்டே இருக்குது. இது அடங்கவே அடங்காது அந்த குழந்தை. இது என்னைக்கு ஏஞ்சி உட்காரும், பலூன் ஆட்டால ஊதிடுறோம். நான் கண்ணடியில என் முகம் பார்த்துக்கிட்டதே கிடையாது அந்த 6 மாசம். அவ்வளோ கேவலமா இருப்பேன். உங்க பையன் உங்ககிட்ட ஸ்பெஷலா ஒரு ரியாக்ட் பண்ணி இப்படி பண்ணா அவன் அப்படின்னு நீங்க செரிஷ் பண்ற மூமெண்ட் இருக்கா? ஹலோ அப்படின்னு நம்மளை பார்க்க மாட்டாங்க, அவங்க வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் இப்பெல்லாம் பார்த்து சிரிக்கிறான், இல்லை கோச்சுக்கிறான். இன்னொரு குழந்தை வீட்டில் எடுத்துக்கணும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு நினைக்கிறீங்க? அடாப்ட் பண்ணிக்கங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. எங்கள் அம்மா நிறைய தடவை கோச்சிட்டு கதவெல்லாம் சாத்திருக்காங்க. ஒரு பொறுப்பு போதும், 2வது பொறுப்பு வேண்டான்றது. ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறேன். வெல்கம் மாளவிகா அவினாஷ். இவங்களுடைய குரல் மட்டும் கம்பீரமாக யூனிக்காக இல்லை, கண்ணையே வச்சு உருட்டி ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் அவங்களோட நடிப்பை நிறைய படங்களில் நமக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக தான் இருந்ததா? சுலபம் எனக்கு தெரியல. எங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. எங்கள் அப்பா ஆமாம், எங்கள் அப்பா விஜயா பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ அது பேங்க் ஆஃப் பரோடா ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு எழுத்துன்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய படிப்பார், நிறைய எழுதுவார். அவர் முக்கியமாக இந்த பெங்களூரில் இந்த ஆட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுப்பாங்க. இங்கேயே தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஸோ அதனால அவர் அந்த ஆட் ஃபிலிம்க்கெல்லாம் இந்த டேக்லைன் எழுதுவார். கலக்கரையே சந்துரு இது மாதிரி டேக்லைன்லாம். அதெல்லாம் உங்க இப்போ வரைக்கும் 2K கிட்ஸ் கூட கலக்கரையே பேரை மட்டும் மாற்றி போட்டு அந்த டயலாக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி அவர் ஒரு ஆனால் திரைமறையிலேயே இருந்து அவர் ஃப்ரீ டைமில் இதெல்லாம் பண்ணுவார். அது மாதிரி ஃப்ரீ டைமில் அமைச்சர்லாம் சேர்ந்து தமிழ் நாடகம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான அட்மாஸ்பியர் இருந்ததை தவிர்த்து யாருக்குமே சினிமாலாம் தெரியவே தெரியாது. அண்ட் ஐயோ சினிமாவில் கொண்டு போய் பொண்ணை விடுறியான்றது ஒரு பெரிய தவறா பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் நேட்டிவ் எங்க அப்பாவுக்கும் மன்னார்குடி தான், எங்க அம்மாவுக்கும் மன்னார்குடி தான். ஆனால் எங்கள் அம்மாவெல்லாம் இருந்தது சென்னையில் தான். அப்போ மெட்ராஸ்லையா, இப்போ சென்னை திருவல்லிக்கேணியில் தான் அம்மாலாம் இருந்தாங்க. அம்மா நல்லா பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்களுக்குமே இந்த கலை ஆர்வம் உண்டு. அதனால் எங்களெல்லாம் கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்த்தாங்களோ இல்லையோ டான்ஸ் கிளாஸ் பாட்டு கிளாஸ்லாம் சேர்த்துட்டாங்க, என்னையும் எங்கள் அக்காவையும். அதனால் அந்த ஒரு ஆர்வம் அப்போலேருந்தே, அந்த வயசுலேருந்தே. அதனால் சின்ன வயசில் யாரோ ஒரு டைரக்டர் பார்த்து அப்படியே நடிக்க கூப்பிட்டு போனதான், சைல்டு ஆர்டிஸ்டாக. ஸோ தட்ஸ் ஹவ் இட் பிகேன். பாலச்சந்தர் சாரோட அகாடமிலேருந்து வந்தவங்க நீங்கள்லாம். அங்கே நடிச்சதுக்கும் இப்போ ஃபிலிமில் டைரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இல்லை 6 வித்தியாசம்னா எப்படி சொல்லுவீங்க? அதில் பெரிய மாற்றம்னு கொண்டு வந்தது அவர் சிவாஜி சார் தான். அது பராசக்தியில் நடிப்பு அப்படின்றது தேவை சினிமாவுக்கு. அண்ட் அவர் பண்ண அந்த வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். அதுக்கப்புறம் வந்தது தான் பாலச்சந்தர் சார் ஸ்கூல்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் யதார்த்த நடிப்பு, ஆனால் கூட ஸ்டைலைஸ்டாக தான் இருக்கும். அது எப்படின்னா, இப்படி சின் டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. சின் டவுன் பண்ணிட்டு இப்படி பார்க்கணும். அதுதான் அவரோட ஸ்கூல். கண்ணு பெருசாவும் தெரியும். ஆமா, இல்ல கண்ணை பெருசா வச்சுக்கோ சொல்லுவார்.
சொல்லிட்டே இருப்பார் அவர். இப்படி பார்த்து நடிக்கிறது, அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டைலைஸ்டாக இருக்கும். அப்போ தானே இப்போ உங்களுக்கு ரஜினி சார்லாம் என்ன அந்த சிகரெட்டு போட்டு பிடிக்கிறது, ஏன்னோ ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுமே. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க வந்து அவரோட ஸ்கூல் சரிதா தான் ஐ திங்க் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சுஹாசினி ஆல்சோ வெரி ஃபைன் ஆர்டிஸ்ட். அண்ட் சுஜாதாமா, மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ் இஸ் சுஜாதாமா. ஸ்ரீபிரியா அவங்களுமே வாட் அ கிரேட் ஆக்ட்ரஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல். அதுக்கப்புறம் தான் ஐ திங்க் த 90s இவர் மணிரத்னம் சேஞ்ச்டு ஆக்டிங் இட் செல்ஃப் இல்லையா. யதார்த்தத்துலேயும் யதார்த்தம். இப்போ பாலச்சந்தர் சாரே யதார்த்தம்னா அஃப்கோர்ஸ் பாரதி ராஜா சார் ஆல்சோ அவருதுமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த உச்சரிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஏத்த இறக்கம், அது வந்து எங்கே குரலை ஒசத்தி பேசுறது, எங்கே தாழ்த்தி பேசுறது, எங்கே கத்தி பேசுறது, எப்படி அழறது எல்லாமே சொல்லி கொடுப்பாரு அவர். திட்டு வாங்கியிருக்கீங்களா மேம் அவர்கிட்ட? என்ன பெருசாக திட்டினதில்லை, பட் மற்றவங்கள திட்டுறதை நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து ஆனால் அவர்கிட்டலாம் திட்டு வாங்குறது தான் நல்லது. அதாவது உங்களுக்கு நடிப்பு வருதுன்னா தான் திட்டுவார், வரலன்னா விட்டுருவாரு அவர். இது வராது, இதுன்னு வந்தால் தான் சொல்லி கொடுக்கவே அவர் ட்ரை பண்ணுவார். நீங்கள் எப்படி மேம் டான்ஸர், சிங்கர், ஆக்டர், இதை தாண்டி நீங்கள் வந்து அட்வொகேட். நான் சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து எனக்கு பெருசாக அது பிடிக்கல. நான் ஃபேமஸ் எல்லாம் கிடையாது சைல்டு ஆர்டிஸ்ட். நான் நிறைய நடிச்சிருக்கேன். ஆஃப்டர் ஐ ஃபினிஷ்ட் லா, தட் வாஸ் த சேட்டலைட் பூம் டைம். அப்போ தான் வந்து சேட்டலைட் டெலிவிஷன்றது இந்த சன் டிவி, அந்த டிவி, இந்த டிவிலாம் வந்த நேரம். ஸோ அதுதான் வந்து அப்போ ஸ்டார் என்டர்டு இந்தியன் மார்க்கெட். லிபரலைசேஷனுக்கு அப்புறம் வந்து சேட்டலைட் டெலிவிஷனில் வந்து தேர் வாஸ் ஸ்கோப் ஃபார் விமென். அதுலேயும் நான் நடித்த முதல் சீரியல் வந்து அது டெய்லி சீரியல். அதுதான் ஃபஸ்ட்டு டெய்லி சீரியல் கன்னடாலேயே. உங்களோட சீரியல் அது அப்புறம் கன்னடாவில் தான் ஃபஸ்ட்டு. கன்னடாவில் வந்து டிஎன் சீதாராம்னு ஒரு டைரக்டர், அவரும் பெண்டை கயட்டிடுவார். எப்படி பாலச்சந்தர் சாரை வந்து கொண்டாடுறோமோ தமிழில், அதுலேயும் வந்து அவருடைய படைப்புகளில் எல்லாத்துலேயுமே வந்து சென்ட்ரல் கேரக்டர் எப்போவுமே வந்து ஹீரோயினாக தான் இருக்கும். அதில் நான் லாயராக நடித்தேன். அதனால் கோர்ட்டில் போட்டுக்கிறதுக்கு பதிலாக டிவியில் போட்டுக்கிட்டது அதுதான் ஃபஸ்ட்டு. கோர்ட்டில் வாதாடாமல் டிவிலேயே வாதாடி முடிச்சாச்சு. எங்கள் அப்பா நான் ஜட்ஜாக போகிறேன்னு நினச்சாரு, நான் டிவிலேயே ஜட்ஜ் ஆகிட்டேன். ஜேஜே படத்தில் அந்த மாளவிகா கூட ஓடிட்டே இருப்பாங்கல்ல, ஹீரோயினும் மாளவிகாவும் நடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அவருமே எங்கள் டைரக்டர் ஸ்கூல் தான், சரண் சார். ஆமாம், அவருமே அவர் சொல்லுவார், உன் தமிழே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவார். எதனாலன்னா பாருங்கள், தமிழ்ன்றது வந்து நீங்கள்லாம் பேசுகிற தமிழ் வந்து வித் டைம்ஸ் மாறிடுச்சு இல்லையா, டைல்யூட்டும் ஆயிடுச்சு. இப்போ நான் பேசுகிற தமிழில் அதெல்லாம் இருக்காது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்லேருந்தும் மதுரையிலேருந்தும் பெங்களூருக்கு கொண்டு வந்த தமிழ் தானே நான் பேசுகிறேன். எனக்கு அந்த தமிழ் தான் தெரியும், சுத்த தமிழ். இப்போ இருக்கிற இப்போ நான் சொல்கிறது அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொன்னார், உன் தமிழே வித்தியாசமாக இருக்கு. அதனால வந்து அவர் அதுக்கேற்ற மாதிரி எழுதினார். அதில் வந்து மாதவன் வெரி ஃபைன் ஆக்டர். அந்த பொண்ணு அது புதுசாக இருந்தது. டெல்லி கணேஷ் சார் இருப்பார் அந்த படத்தில், தலைவாசல் விஜய், நம்ம மனோபாலா. ஸோ அந்த மாதிரி so many good actors, no? அப்போ போட்டி போட்டுட்டு நடிப்போம் இல்லையா. நம்ம மட்டும் தனியாலாம் நடிச்சு ஜெயிச்சிட முடியாது. சுற்றி இருக்கிறவங்க வந்து நல்லா நடிச்சாதான் வந்து அது எடுக்கும், அது எடுக்கும் நம்ம பர்ஃபார்மன்ஸ். இல்லைன்னா நம்ம மட்டும் தனியாக என்னதான் நடிக்கிறது, மற்றவங்க யாரும் இது பண்ண. அது மாதிரி அது ஹோல் ஃபில்ம் வாஸ் லைக் தட். அண்ட் ஐ டோல்ட் யூ நோ, த ரைட்டிங் வாஸ் ஸோ குட். பட் நீங்கள் வந்து நேட்டிவ் வந்து தமிழ்நாடாக இருந்தாலும் இங்கே பெங்களூரில் வந்து செட்டில் ஆகிட்டீங்க. பட் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? எனக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மொழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னடா தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மொழி, எழுத படிக்க தெரிஞ்ச மொழி, நான் சிந்திக்கிற மொழி. அதுக்கப்புறம் வந்து நான் நிறையா பேசுகிறதும் கன்னடா தான். அதனால் வந்து எனக்கு மை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வச்சுக்கலாமே கன்னடா தான். வீட்டில் பேசுகிற மொழி தான் தமிழ். அதுலேயும் வந்து எங்கள் அப்பா ஒரு ரூல் வச்சுருந்தாரு, நீ வீட்டுக்குள்ளே நானும் எங்கள் அக்காவும் தமிழ் தான் பேசணும், வெளியே போனால் கன்னடா. சண்டை சம்டைம்ஸ் கன்னடாவில் போட்டுப்போம், அதெல்லாம் அவருக்கு கோவம் தோணும். சண்டை போடுறதும் தமிழ் சண்டை அப்படி வளர்த்தாரு. அதனால் தமிழ் வரும். ஆனால் எனக்கு ரொம்ப கூச்சமாக ரொம்ப பயமாக இருந்தது இனிஷியலாக when I went to act in தமிழ். எனக்கு எது தப்பாக சொல்லிடுவோம்னு தெரியாது. நிறைய வார்த்தைகள்லாம் வந்து நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு பேசுவோம். அதெல்லாம் திருத்திட்டார் அவர் பாலச்சந்தர் சார். ஓகே, ஒரு வார்த்தையும் எப்படி பேசுறதுன்றது. இன்றைக்குமே எனக்கு எழுத படிக்க தெரியாது தமிழ், ஏதோ சுமாராக பேசுகிறேன், அவ்வளோதான். எனக்கு சுமாராக பேசுகிறீங்களா?
அருமையா பேசுறீங்க தமிழ். ரியலி தெரியலங்க. ஸோ நீங்கள் டான்ஸ்ல இருந்து ஒரு ஆக்டிங்குள்ளே வரீங்க, சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து சினிமாவில் நடிக்கிறீங்க, சீரியலில் நடிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு திருமணமும் ஆகுது இல்லையா? அவர் அவினாஷ் சார் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணீங்க. அந்த காலகட்டம் எப்படி இருந்தது மேம்? காதல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் பெரிய வார்த்தை. எனக்கு எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தரை புரிஞ்சுக்க முடிஞ்சது, ஒருத்தர் கூட வாழ முடியும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ அது வந்து காதல். எங்களுக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நாங்கள் ஓடி போயிருப்போம். அப்படிலாம் கிடையாது. செவரேறி குச்சி நான் ஓடிருப்பேன். சத்தியமாக யாருக்காகவும் செவரேறிலாம் நான் குதிக்கவே மாட்டேன். எனக்காக மட்டும்தான் எதுவாக இருந்தாலும். அது மாதிரி எங்கேயோ போய் இருந்து கோவிலில் தாலி கட்டி. எனக்கு அவினாஷ் வந்து அப்போ பார்த்தது மறுபடியும் அவ்வளோதான். நான் முதல்ல நடிக்க போனும்போது அவர் வந்து ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். எங்கள் அம்மாவுக்கு அப்போவே தெரியும் அவரை. எனக்கு பெருசாக தெரியாது. எங்கள் அம்மா நிறைய பேசுவாங்களாம்மா அவர்கிட்ட. அவர் அப்போவே இங்கிலீஷ்லேயே தான் பேசிக்கிட்டு இருப்பார் எல்லாருக்கிட்டையும், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆனதுனால. அதுக்கப்புறம் மீட் பண்ணதான். என்னோட 15 வயசு பெரியவர் அவர். அதனால் அதுக்கப்புறம் வி மெட் அண்ட் மை மதர் ஒன்லி சஜஸ்டட், பாரு உன்னோட. எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, இதை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இவ்வளோ பேசுது அவங்களையா யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல, இவ்வளோ பேசுகிறேன், இதை யார் கட்டி மேய்க்க போறாங்கன்னு தோணுச்சோ ஏதோ, அதனால அவர் தலையில கட்டிட்டாங்க. இப்படி சொல்லிட்டீங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தே இப்போ பயங்கர போல்டு. எந்த ஒரு விஷயம்னாலும் வெட்டு 1 துண்டு 2 இப்படிதான் அப்படின்னு பேசிடுவீங்க. எங்க அப்பா எப்படியோ வளர்த்துட்டாரு என்ன. எங்க அம்மா கோவம். ஃபர்ஸ்ட் என்னை பார்த்த உடனே நான் பிறந்த போது பயங்கரமா அழுதாங்களாம். மாதிரி 2வது பொண்ணா பிறந்துருச்சு, இது பையனா பிறக்கும்னு நினைச்சோம், இதுவும் பொண்ணா பிறந்துருச்சுன்னு அழுதாங்களாம். அதனால எங்கள் அப்பா வந்து இல்லை, எங்கள் அக்காவே அப்படி தான் வளர்த்தார் அவர். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது செய்யுங்க, நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோன்றதுனால எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த படித்தாச்சா இத்தனாவது வயசில் கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து இதுதான் படிக்கணும் அப்படிலாம் எதுவுமே அவர் வந்து ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே போட்டு கொடுக்கல. உங்கள் ஹஸ்பண்ட் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் இது? அவரோட கேரக்டர் ரொம்ப பெக்குலியராக இது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னா? அவர் த்வீபான்னு ஒரு படம் நடித்தார், கிரீஷ் காசரவள்ளியோட படம். சௌந்தர்யா இறக்கிறதுக்கு முன்னாடி நடித்த படம் அது. அவள் தான் ப்ரொடியூசர். இந்த சிறுத்தை தான் எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு. அவருக்குமே கார்த்தியும் ரொம்ப பிடிக்கும், சிவாவையும் ரொம்ப பிடிக்கும். இப்போவும் நடிக்கிறார் அந்த சர்தார் 2ன்னு நினைக்கிறேன் கார்த்தி கூட. ஒரு ஆக்டருங்கிறது இப்போ வந்து 2 விஷயங்கள். ஒன்று வந்து ஹிஸ்ட்ரியானிக்ஸ் ரொம்ப எதில் இருக்கும்னா வில்லனாக நடிக்கும்போது தான். என்னடா பண்ணலாமே நீங்கள் இப்படி தான் இருக்கணும், எந்த விதமான ஒரு மரபு எதுவுமே கிடையாது, நோ பவுண்ட்ரிஸ். அதனால் வில்லன் ஆக்டிங் இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டிங். என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ கேவலமாக எவ்வளோ கெட்டவனா வேணால் இருக்கலாம். ஹீரோனா இப்படி தான் இருக்கணும்ல. சந்திரமுகி படத்தில் அவினாஷ் சார் நடிச்சிருந்தாரு. ஸோ ரஜினி சார் கூட இருக்கிற ஃபோட்டோ வெரி கிரேட் மெமரபிள் ஃபோட்டோ இது இல்லை? எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லை, அவரை பற்றி சொல்லணுன்னா என்ன விஷயம், ஒரு மனிதராகவும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஓகே. அந்த அவ்வளோ பெரிய ஒரு அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார்டம்லாம் வந்து அவருக்கு அப்புறம் யாரும் இருக்கவே போகிறதில்ல இந்தியாவில் இல்லையா? அவருக்கு முன்னாடியும் அது மாதிரி நமக்கு தெரியாது. எம்ஜிஆர்லாம் ஒரு மாதிரினா அவரது வேற மாதிரி. அது மாதிரி அவினாஷ்க்கு ரொம்ப பிடிச்ச கூப்பிட்ட உடனே ஓடி போகிற இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து அஜித் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அஜித்துக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2 பேருமே அதிகம் பேச மாட்டாங்க. சோஷியல் மீடியாவோ கூகுளோ ஒரு புஸ்தகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்களை சொல்லவே சொல்லாது. அது ஆழ்ந்த மனசில் வந்து அது பதியும். நீங்கள் ஒரு புக்கு படிச்சிங்கன்னா ஒரு 50 வருஷம் கழிச்சு கேட்டாலும் ஏதாவது ஒன்று உங்களால் சொல்ல முடியும். அவினாஷ்லாம் அப்படி பட்டன் தட்டி விட்டிங்கன்னா ஷேக்ஸ்பியரோட எல்லா பிள்ளையோட எல்லா டைலாகும் சொல்லுவார் அவர். எப்போ கற்றுக்கிட்டு இருப்பார் அவர்? 40 years ago காலேஜுக்கு எப்போ போனார் அவர்? அப்போ எப்படி ஞாபகம் இருக்கு அவர்? இப்போ ஹீ வில் நான் எங்களுக்கு பிடிச்ச ஒரு இங்கிலாண்டில் வந்து ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவன், ஷேக்ஸ்பியர் பிறந்த ஊர். ஷேக்ஸ்பியரோட எல்லா பிள்ளையோட எல்லா டயலாகும் சொல்றாரு அவர். எப்படி சொல்றாரு? நான் பார்த்த வரைக்கும் ஸ்பெஷல் சைல்டு ஒரு ஃபேமிலியில் இருக்குன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ரொம்ப சண்டை வந்திருக்கதை நான் பார்த்துருக்கேன். அவங்களால ஒரு அமைதியான வாழ்க்கையே எடுத்துட்டு போக முடியாததை நான் பார்த்துருக்கேன். அந்த அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அப்படி பார்த்துருக்கேன். ரொம்ப ரேரஸ்ட் பீப்புள் தான் அது கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு எப்படியோ அதை மேனேஜ் பண்ணுற வித்தை தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது வந்து நான் பார்த்ததே கம்மி இருக்கும்னு வைங்களேன். ரொம்ப ரேரஸ்ட்டு தான், 1 or 2 தான் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். நிறைய பிரச்சனைகள் வருது இல்லை, மனுஷன் இந்த பூமி மேலே பிறந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வருது.
ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கே இந்த பிரச்சனை வருதுன்ற கேள்வி நம்மளை வந்து அடிக்கடி நமக்கு அந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, வை மீ. ஸோ அந்த கேள்வி வந்து நம்ம எல்லாருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் இருக்கும். அது எனக்கும் இருந்தது. நான் என்ன ஸ்பெஷலா? நான் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, எல்லாரும் மாதிரி தானே நானும். ஆரம்பத்தில் வந்து அந்த கேள்வி தான். ரெண்டாவது அதுக்கு வந்து என்ன தீர்வு, வாட் இஸ் த சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம்ன்றதை வந்து நம்ம ஆராய்ஞ்சு தேடிக்கிடி. ஸோ அந்த தீர்வு எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒரு வீட்டில் பிறந்தா முதலாவது டாக்டர். ஊரில் எத்தனை நியூராலஜிஸ்ட் இருக்காங்களோ, எத்தனை ஸ்பெஷல் என்ன சொல்கிறது, இதில் ஸ்பெஷலைஸ் பண்ண வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் இருக்காங்களோ எல்லாரையும் தேடி போகிறோம். அவங்கக்கிட்ட போ தீர்வு இருக்குது, இவங்கக்கிட்ட போ தீர்வு இருக்குது. இது முதலாவது. ரெண்டாவது, இந்த கோவிலுக்கு போ நல்லது நடக்கும், அந்த கோவிலுக்கு போ ரோட்டில் போகிறவரெல்லாம் சொல்லுவான் இங்கே போங்க சரியாயிடும், அங்கே ஓகே கோவில். மூணாவது வந்து இந்த பூஜை பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, சரியாயிடும். இப்படியே வாழ்க்கை ஒரு 5-6 வருஷம் எல்லாருக்கும் ஓடும். ஓகே, நீங்கள் காலவ் பிறந்து எப்போ கண்டுபிடிச்சிங்க? டெவலப்மெண்டல் டிலேன்றது உடனே தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூச்சே விட முடியல அவனால். அந்த 5வது மாதம் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க, அனாமலி ஸ்கேன். வயிற்றுல பாப்பா இருக்கு. ஆமாம், குழந்தை இருக்கும்போது 5th மந்த்தில் அனாமலி ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ வந்து பெரும்பாலும் அந்த அனாமலி ஸ்கேனில் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏதாவது க்ரோத்தில் டிஃபெக்டோ இல்லைன்னா வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிச்சி அவங்க தே அட்வைஸ் ரிமூவிங் த சைல்டு. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடமானது. வயத்தில் இருக்கிற குழந்தைய அழிக்கலாமா, அழிக்கக்கூடாதா? இது நான் அப்புறம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சதை இப்போ சொல்கிறேன். இதில் என்ன ஆகுதுன்னா, ஸ்பெஷல் சில்ட்ரனில் வந்து நம்ம சஃபரிங் விட்டுருங்க, அடுத்தவங்க சஃபர் பண்ணுறதை பார்க்கறது தானே பெரிய விஷயம் இல்லையா? அதுலேயும் ஒரு பச்சை குழந்தை அது என்ன பண்ணியிருக்கு, வை ஷுட் த சைல்டு சஃபர்? இதனாலேயே பாதி பேரண்ட்ஸ் வந்து ஏன்னோ ஒரு மாதிரி நொறுங்கி போயிடுறாங்க. என்ன ஒன்றும் தவறே செய்யாத ஒரு வயசு குழந்தை, 6 மாதம் குழந்தை என்ன பண்ணுச்சு அது இந்த உலகத்தை? அது ஸோ தட் ஹெல்ப்லெஸ்னஸ்னோ அது வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து மெடிக்கல் சயின்ஸ் அது மாதிரி வந்திருக்கு. ஹி ஹாஸ் அ வெரி ரேர் ப்ராப்ளம். இட்ஸ் கால்டு வுல்ஃப்-ஹெர்ஷான் சிண்ட்ரோம். வுல்ஃப்-ஹெர்ஷான் சிண்ட்ரோம்ன்றது வந்து எனக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய 12வது வயசு 13வது வயசோ ஆயிடுச்சு. பார்க்க எல்லார் மாதிரியும் தான் இருக்குது இந்த குழந்தை. யூஸ்வலாக ஸ்பெஷல் சில்ட்ரன்னா அந்த மொங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, சைனீஸ் இந்த கண்ணு இடுங்கி இருக்கும் இல்லையா, முகம் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் டிஃபெக்ட் இருக்குது குழந்தைக்குன்னு. அந்த கண்கள் தான் காட்டி கொடுக்கும். மெயினாக மொங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது மாதிரி கல்லோட ஷேப், ஹெட்டோட ஷேப். இவனோடது வந்து டெவலப்மெண்டல் டிலே இருந்ததை தவிர்த்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தான். அவனுக்கு பேச்சு வரலன்றது தெரியுது, அவனால் ஏஞ்சி உட்கார முடியலன்றது தெரியுது. அதனால் எதனாலன்னு தெரியல. ரொம்ப வருஷங்கள் நியூராலஜிஸ்ட் இவென்ச்சுவலி வி டிட் வாட் இஸ் கால்டு ஜெனட்டிக் டெஸ்ட். நீங்கள் இப்போ சண்டை வருதுன்னு சொன்னீங்களே, ஆமாம் சண்டை வரும். உன்னாலையா என்னாலையா, தப்பு உன் தப்பா என் தப்பா, உங்கள் அப்பா அம்மா உங்கள் சைடில் தான் ஏதோ இருந்தது பிரச்சனை, இல்லை எங்கள் சைடில் தான் ஏதோ பிரச்சனை. மூணாவது வந்து யார் பார்த்துக்க போகிறாங்க? ஏன்னா யாரோ ஒருத்தர் முழு நேரத்தை கொடுக்கணுமே அதுக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து 6 மாத குழந்தை 1 வயசு குழந்தைய வந்து யார்கிட்ட விட்டு போவீங்க? மெயினாக வர்றது வந்து உங்கள் வீட்டில் யாருக்கோ இருந்திருக்கு, நீங்கள் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் யாருமே பண்ணுறதில்ல. ஏன்னா அது காட்டி கொடுத்துரும் யாரோட பிரச்சனை காட்டி கொடுத்துரும். டெஸ்ட் இருக்கு வந்தாச்சு ஓகே. ஸோ அது காட்டி கொடுத்துரும். தென் அட் ஒன் பாயிண்ட் பிகாஸ் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னே புரியலையே நமக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? நாளைக்கு உயிரோடு இருப்பானே டெய்லி இருக்கும். நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ அவனுக்கு 16 வயசு, 15 வருஷம் நாங்கள் தூங்கவே இல்லை 2 பேரும். தூங்கினதே கிடையாது. எந்த இரவுமே தூங்கலைன்னா நான் இதனால இல்லை, கவலையினால இல்லை, அவனும் தூங்க மாட்டான், எங்களையும் தூங்க விட மாட்டான். எப்படி நீங்கள் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்தால் எப்படி தூங்குவீங்க? அவனுக்கு வந்து இந்த நோஸ் பிரிட்ஜ் இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கும். அது பார்த்த உடனே சொல்லிட்டாரு, திஸ் இஸ் த வுல்ஃப்-ஹெர்ஷான் சிண்ட்ரோம் சைல்டுன்னு. உலகத்துலேயே ஏதோ 2000 பேரோ தான் இருக்காங்களாம். அவர் வந்து நீங்களும் காரணம் இல்லை, அவரும் காரணம் இல்லை, யூ ஆர் ஜஸ்ட் அன்லக்கின்னாரு. ஓகே, ஜெனட்டிக்காக யாருனாலையும் இல்லை, அது குரோமோசோமல் ப்ராப்ளம். அந்த XY குரோமோசோமில் ஹெட்டு கட் ஆயிருக்கு. தெரியறதுக்குள்ளே இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லா கோவிலுக்கும் போயாச்சு, எல்லாம் யார் தாயத்து கொடுத்தாலும் வாங்கி கட்டியாச்சு, யார் திருநீர் கொடுத்தாலும் வச்சாச்சு, யார் குங்குமம் கொடுத்தாலும் வச்சாச்சு, இந்த ஜோசியர்கிட்ட போ,
எல்லாரும் பண்றோங்க, அதை தெரியறது இல்லை, அவ்வளவுதான். அதுக்காக நாங்க பண்ணலன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன், எல்லாரும் பட் பண்றோம். அந்த டைம் உங்களுக்கும் அங்க உங்க ஹஸ்பண்டுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் அது ஸ்ட்ரகிளா இருந்ததா இல்ல அது கொஞ்சம் எங்களுக்கு அந்த பிரச்சனை என்னைக்குமே வந்தது கிடையாது. அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அது தெரியல. அது நான் வந்து யூஸ்வலா கல்யாணங்கள்ல வந்து முதல் 5 வருஷம் வந்து டெய்லி சண்டை வரும். ஆமா, இட்ஸ் கால்ட் டீதிங். அது 5 to 10 years. நீங்க கம்மியா 10 ஓகே 10 டெய்லி சண்டை வரும், ஏதோ ஒண்ணுதுக்கு வரும். உன்னால என்னால என்னால உன்னால என்னால உன்னால இது டெய்லி எங்க நான் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே அது வந்து ஐ கான்ஷியஸ்லி ஸ்டாப்ட். இப்போ ட்ரிகர் நமக்கு தெரியுது இல்ல, எங்க சண்டை வரதுக்கான காரணம், எது உனக்கு கோவம் வரும் எது எனக்கு கோவம் வரும் எனக்கு தெரியும்ல. ஒரு புருஷனுக்கு எது கோவம் வருது, பொண்டாட்டிக்கு எது கோவம் வருது, 2 பேருக்கும் தெரிஞ்சுதான் சண்டை போடுறாங்க. ஆமா, கத்தலாம், மேக்ஸிமம் கத்திப்போ, ஃபோனை விட்டு எறியறது, விட்டு எரிஞ்சிட்டு போ, உன் ஃபோன் தான் உடையுது. டிவியில் அப்படி கையை அவர் தான் ஜிம் பாடியாச்சு அப்படி கொண்டு போய் டிவியில் கையில் பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுட்டேன் நான். ஸோ ஒன் பர்சன் ஹேஸ் டு வித்ட்ரா. யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த விஷயத்துல. நான் இந்த குழந்தைக்காகவே சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். யாரோ ஒருத்தர் வந்து சைலண்ட் ஆயிட்டா சண்டை எப்படிங்க? பேச்சுக்கு பேச்சு தானே, அது வாக்குவாதம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அது பிரில்லியண்டா ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு எமோஷன் அப்படிங்கிறது வந்து அது கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால தானே சண்டை வருது. எல்லாமே எப்பவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே எப்பவுமே அப்போ உடனே தீர்த்துக்கணுமா? எல்லாத்தையும் நிதானம் உட்காந்து பேசுறது அப்படின்றது. நார்மல் டெலிவரி நல்ல ஆரோக்கியமா பிறந்த குழந்தைக்கே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அதான் சொல்றேன் நான். ஐயோ இதே நான் அலறிட்டே இருக்குது, இது அடங்கவே அடங்காது அந்த குழந்தை, இது என்னைக்கு ஏஞ்சி உட்காரும், இது தூங்கவே மாட்டேங்குதே. அதுக்கு பகல் இரவு தெரியாதுல்ல குழந்தைக்கு, டே நைட் தெரியாது. இது என்ன நமக்கு தூக்கம் வரும்போது இது தூங்க மாட்டேங்குது அப்படின்றது. இது எல்லாமே எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் விமன் நான் சொல்றேன். இதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சோ, அதுலயும் எப்படிங்க ஊதுறோம், பலூன் ஆட்டால ஊதிடுறோம், அவ்வளவுதானே. முகத்தை நான் கண்ணடியில் என் முகம் பார்த்துக்கிட்டதே கிடையாது அந்த 6 மாதம். அவ்வளோ கேவலமாக இருப்பேன், இன்னும் அவ்வளோதானா. அப்போ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வெளியே போக முடியாது. இது இப்படியே கத்திக்கிட்டு இருந்தால் எங்கே கூட்டிகிட்டு போகிறது இதை? இப்படியா? இது வந்து ஜென்ரல் மதர்ஸ்க்கு. அண்ட் யூ கேன் இமேஜின் ஹியர் இஸ் அ சைல்ட் who everybody is trying to see what is wrong with him. So at that time 3வது மாதம் பாலச்சந்தர் சார் ஃபோன் பண்ணார், நீ வந்து நடி அப்படின்னு. எங்கே சார் வருது, அதெல்லாம் முடியாது, நீ வந்து நடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. So maybe that helped. So from his 3rd month I have been working. And நான் இந்த ஊர், நான் சென்னைக்கு வந்து தான் நடிக்கணும் இல்லையா? ஸோ வந்து விட்டுட்டு தான் வரணும், இல்லை கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்தால் யாராவது கூட 2 பேர் வேணும். இந்த மாதிரி நம்ம வந்து அதை நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே கற்றுக்குறோம், அவ்வளோதான். ஈச் டே இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ அந்த டைமில் சார் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க? ஹெல்ப்ஃபுல் நான் சொல்ல மாட்டேன், அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு கவலை இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆமாம். பட் நான் வந்து தி அதர் திங் ஐ டூ ஜென்ரலி இஸ், எங்கள் சுச்சுவேஷனில் வந்து அவர் தான் வந்து மோர் இமோஷ்னல். அதனால் நான் அவர் முன்னாடி எதுவுமே காமிச்சிக்க மாட்டேன். நான் இது வரைக்கும் எனக்கு அழுறதெல்லாம் எப்போ மறந்து போச்சு. நான் அழுது ரொம்ப வருஷம் எனக்கு அழுகே வராது. குத்தி கொலமனாலும் அழுக வரும்னு தோணல எனக்கு. அப்படியா? என்ன வழியாக இருந்தாலும் நான் அழுது நிறுத்தி ரொம்ப வருஷம். நிறைய பேர் அப்படி தானே, கோவம் வந்தால் கூட அழுக வரும் தானே பெண்களுக்கு, நிறைய பேருக்கு அழுது. அது வந்து நிறைய பேர் அழுது சாதிப்பாங்க, அதுதான் புத்திசாலித்தனம். நமக்கு வராது. அதுக்காக அழுக வராமல் இல்லை, அழறது இல்லை, அவ்வளோதான். இவன் விஷயத்துக்கு அவர் முன்னாடி நான் என்றைக்குமே அழுதது கிடையாது. பிகாஸ் நான் உடஞ்சா அவர் உடஞ்சிட்டு தெரியும். அதனாலேயே நான் என்ன பிரச்சனையாலும் சைலண்டாக இருப்பேன் நான். என்ன பிகாஸ் ஹி ஹஸ் கான் த்ரூ. அவன் வென்டிலேட்டரில் இருந்திருக்கான் ஒரு 1.5 மாதம், 45 நாள். நானும் அதே ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன், MS ராமையா ஹாஸ்பிட்டல் இன் பெங்களூர். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, இட்ஸ் கால்டு இன்வெர்டட் ஹர்னியா. இந்த இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, இந்த இன்டெஸ்டைன் வந்து இங்கே ஒரு டயஃப்ரம் இருக்கும். அந்த டயஃப்ரமில் ஒரு சின்ன ஓட்டை பிறப்புலேயே இருக்கும், கன்ஜினைட்டல். அது அந்த டயஃப்ரம்குள்ளேருந்து அந்த இன்டெஸ்டைன் மேலே வந்து அது வந்து லங்ஸை வந்து அதெல்லாம் இப்படி லங்ஸை மேலே தூக்கி அதை அழுத்தி, அதனால் ஒரு லங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவனுக்கு. இன்னொரு லங்குக்கு நியூமோனியா வந்துருச்சு. ஸோ one lung is infected, another lung doesn't work, heart is moved a little because the intestine has come up here. intestine இங்கே வந்துருச்சுன்னா எப்படி சாப்பிடுவீங்க? இது கேங்கரின் ஆகி இது உயிரோடு இருக்க மாட்டான், இவன் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. நான் அதையும் தாண்டி அதையும் he has fought for almost. அதனால் என்ன பண்ணாங்க, இந்த டயஃப்ரம்மை வந்து இந்த இன்டெஸ்டைனை கீழே தள்ளி டயஃப்ரம் இழுத்து தைச்சு அந்த ஹார்ட்டெல்லாம் பொசிஷன் வந்து the lung started functioning again. அதெல்லாம் till the age of 13 or 14 அவன் வந்து மாதம் அதுவும் இந்த ஊர் குளிருக்கு கேட்கணுமா, மாதம் அவனுக்கு வந்து சளி பிடிச்சா போகாது. பிகாஸ் his lungs were not working. அது மாதிரி. ஸோ for 45 days I was in the hospital. 45 days நீங்களும் ஹாஸ்பிட்டலே நான் ஒரு ரூம் எடுத்து. அதனால் இப்போ வந்து பெரும்பாலும் நாங்கள் என்ன
ட்ரை பண்ணுறோன்னா அவனுக்கு பேச தெரியாது, அதுக்காக எமோஷன்ஸ் இல்லாமல் இல்லையே, அவனுக்குள்ள உணர்வுகள் இருக்க தானே செய்யுது. அவனை என்ன அம்மானோ அவர் அப்பானோ கூப்பிட்டது கிடையாது. ஆனால் இவங்க யாரோ நமக்கு வேண்டியவங்க நெருக்கமானவங்கன்ற அளவுக்கு அவனுக்கு அதை கன்வே பண்ண தெரியுது இல்லை. ஸோ அதனால் வாட் வி ட்ரை இஸ், என்ன தான் வீட்டில் 2 பேர் இருந்தாலும் அவனை பார்த்துக்கிறதுக்கு 2 பேரும் வெளியூர் போக மாட்டோம் ஒரே டைமில். நைட்டில் யாராவது ஒருத்தர் அவன் கூட இருப்போம். நான் போனால் அவர் போக மாட்டேன். ஸோ அது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சினிமாவில் எப்படின்னா உங்களுக்கு ஒரே டேட்டுக்கு 5 பேர் கேட்பாங்க. டிசம்பர் 24லேருந்து டிசம்பர் 28 4 படம் வரும். ஓகே 29லேருந்து நான் ஃப்ரீங்கன்னா எவனும் வர மாட்டான். இது எப்போவுமே உண்டு சினிமாவில். ஓகே ஒரே டேட்டு தான் எல்லாரும் கேட்பாங்க. ஸோ நிறைய தடவை அந்த மாதிரி கிளாஷ் வந்திருக்கு, அவரையும் கேட்டு என்னையும் கேட்டு. ஸோ அட் தட் டைம் 1 person has to take a call, no, which is a better film. நீங்கள் உட்காந்து பேசிப்பீங்க யாருக்கு பெட்டர் ஆஃபராக இருக்குது, யார் பண்ணலாம், யார் வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத. அதனால் சேர்ந்து நடிக்கிறதுன்றது ரொம்ப குறைவு தான். ஸோ சோஷியல் லைஃப் கிடையாது. தட் இஸ் த சாக்ரிஃபைஸ் வி மேக். என்ன நீங்கள் இதனால் நீங்கள் பெரிய தியாகம்லாம் நான் சொல்ல வரல, அந்த சோஷியல் லைஃப் எங்களுக்கு தேவைப்படல. இந்த டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, இல்லை நான் சினிமா பார்க்க போகிறது. சினிமா நான் எங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் நாங்கள் வெளியே போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏதாவது ஒரு ப்ரிவியூவாக இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் தான் போவோம். ஸோ தீஸ் ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் யூ ஹேவ் டு மேக். என்ன பண்ணுறது, 1 வாரம் 2 வாரம் அப்படிங்கும்போது ரொம்ப தளர்ந்துருவான். பட் நீங்கள் சொன்னீங்க நான் 45 days நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் பேச பேச மனசளவில் நீங்கள் ரொம்ப தைரியமாக ஆன ஒரு பெண்ணாக பார்க்குறேன். ஒரு தைரியமும் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தைரியமும் நீங்கள் ரொம்ப தைரியம், அதெல்லாம் நமக்கு நாமளே சொல்லிக்கிறது, இல்லை நமக்கு நாமளே நம்மளா நினச்சிக்கிறது தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை வெளியே பார்க்குறவங்க தானே சொல்கிறோம், தெரியலங்க. அதெல்லாம் தைரியம்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து சூழ்நிலை உங்களை வந்து சூழ்நிலை கைதின்றாங்களே, அது மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குது. உங்களுடைய அனுபவம் தான் உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குது. அதாவது நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருந்தால் பெரிய பிரச்சனை வரும். இப்போ அம்பானியாக இருந்தால் 1000 கோடிக்கு பிரச்சனை வரும், எனக்காக இருந்தால் 100 ரூபாய்க்கு பிரச்சனை வரும். 2 பேருக்கும் பிரச்சனை வரும். என்னுடைய அது வந்து என்னால் எந்த அளவுக்கு அது கூட போராட முடியுன்ற என்னுடைய சக்திக்கு பொறுத்து தான் என் பிரச்சனையே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு போராடக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அது தேடி கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான் வழி. பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடுவா, என் பையனை கொஞ்ச நாள் பார்த்துக்கோங்கன்னு எங்கே கொண்டு போய் விடுறது? இதுவும் கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு வாட் தே மிஸ் பர்ஹாப்ஸ் இஸ், இப்போது ஒரு 4 நாளில் ஏதோ கசின் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், அது மாதிரி முடியாது. உங்கள் பையன் வந்து உங்ககிட்ட ஸ்பெஷலாக ஒரு ரியாக்ட் பண்ணி இப்படி பண்ண அவன் அப்படின்னு நீங்கள் செரிஷ் பண்ணுற மூமெண்ட் இருக்கா? முன்னாடியெல்லாம் வந்து ஐ கான்டாக்டே இருக்காது. இந்த குழந்தைங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, ஐ கான்டாக்ட் இருக்காது. ஹலோ அப்படின்னா நம்மளை பார்க்க மாட்டாங்க, அவங்க வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்லேயும் இது உண்டு. நிறைய குழந்தைகள் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்து சிரிக்கிறான் வீட்டுக்குள்ளே வந்தா, இல்லை கோச்சுக்கிறான். நாங்கள் வெளியே போயிட்டு வந்தா 2 பேரும் ஷூட்டிங் போயிட்டு வந்தோம். சம்டைம்ஸ் டெய்லி 2 பேரும் போய்டுறோம்ல, அப்போ நாள் முழுக்க யார் கூடயோ தானே இருக்க வேண்டியது. அது அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஆனால் வந்து ஒரு நான் இதை இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்குன்றதுனால சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு குழந்தைய பெற்று அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்க குழந்தைகிட்டேருந்து? ஃபஸ்ட்டு அம்மானு கூப்பிடணுன்றது தானே. அதுவே நமக்கு கிடையாது, அது கிடையாது. என்னை யாரும் அம்மானே கூப்பிட்டது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான இது என்ன, இது எனக்கு வந்து இது வலின்னு சொல்கிறதா இல்லை இந்த மாதிரியான அனுபவம்னு சொல்கிறதா தெரியல. அண்டு ஒன்று என்ன பயம்னா, இப்போ என்னோட அவர் 15 வயசு மூத்தவர். எங்களுக்கு அப்புறம் என்னன்ற பயம். எங்கள் வீட்டில் யார் இருக்காங்க? எங்கள் அப்பா இருந்தார், அவர் போயிட்டார். அவர் இறந்தது கூட எனக்கு அழுக வரலைங்க. அதை விட பெரிய துக்கத்தை பார்த்துட்டோன்ற மாதிரி தெரியல, எனக்கு அழுக நின்று போச்சுங்கிறதுனால நினைக்கிறேன். கிளிசன் போட்டால் தான் அழுக வரும்னு நினைக்கிறேன். நான் அது வந்து அதுவுமே டெலிபரேட் தான். அப்போ நான் உடஞ்சி போனால் எங்கள் அம்மா உடஞ்சி போயிடுவாங்க, அவங்கள யார் பார்த்துக்கிறது? நார்மலாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸே புலம்பிக்கிட்டே இருக்கிறது இல்லையா. இப்போ நீங்கள் இல்லைன்னா கூட உங்களோட மதர் இருப்பாங்க, அம்மா, அவங்க தினம் ஒரு வாட்டியாவது வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லாமல் இருப்பாங்களா? இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற வீடுகளில் குடும்பங்களில் நானே என்னோட அதை பற்றி பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறுத்துறது தான் நல்லது. கரெக்ட். ஒன்று பிரச்சனை, இந்த பிரச்சனையை நம்மளால மாற்ற முடியாது. எப்போ when there is no solution it's better அதை பற்றி பேசவே கூடாது. இதுதான் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வாக முதல்ல பார்க்குறோம். அதுதான் வந்து மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது. அண்ட் ஒரு ஸ்டேஜில் அதை நிறுத்திடணுங்க. இந்த தாயத்தை கட்டுறது, இந்த கோயிலுக்கு போகிறது, அது வந்து அவங்களுக்கு அட் பெஸ்ட் நம்மளால என்ன பண்ண முடியும்? லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இல்லையா? ஆமாம். இப்போ இதில் வீட்டில் இப்போ அம்மாலாம் உங்ககிட்ட அதை பற்றி பேசாமல் நான் பேச நார்மலைஸ்டாக வீட்டில் நான் பேச மாட்டேன். ஓகே, என்கிட்ட பதிலே வராது. அவங்க என்ன பேசினாலும் அப்புறம் எத்தனை வாட்டி அவங்களே பேச முடியும்? அந்த குழந்தை அவங்களே பேசுறது விட்டு நான் வெளியே போனாலும் பேச மாட்டேன். உங்கள் பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்.
அவ்வளோதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒன்று வந்து அக்சசபிலிட்டி ஃபார் த டிசேபிள்டு. ஃபுட்பாத் கிடையாது. ஏதாவது ஒரு பஸ் ஏறணுன்னா எப்படி ஏறுவாங்க? எல்லார் வீட்லேயும் எங்கள் வீடு மாதிரி காராக இருக்குது. ஏதாவது ஒரு கடைக்கண்ணிக்கு போகணும், எப்படி போவாங்க? இல்லை இது வந்து நான் வந்து முதியோர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்களுக்கும் இந்த டிசபிலிட்டி, ஃபிசிக்கல் டிசபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. லிஃப்ட் எல்லா பில்டிங்லேயும் இருக்காது, எல்லா பில்டிங்லேயும் ரேம்ப் இருக்காது. இப்போது நாங்கள் வந்து ஹாலிடே அப்படின்னா எங்களுக்கு வெளிநாடுகளில் தான் இந்த வசதியெல்லாம் டிசேபிள்டு பர்சன்ஸ் இருக்கு. இம்மீடியட் வி ஹேவ் டு டேக் அ ஃப்ளைட். நீங்கள் உங்களுக்கு கொழுப்பு, நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்க, நீங்கள் அங்கே போகிறீங்க. இந்தியாவில் பார்க்குற இடமா இல்லை. நாங்கள் இடம் பார்க்குறதுக்கே போகல, நாங்கள் அவனுக்கு ஒரு மாற்றத்துக்காக போகிறோம். அந்த மாற்றம் எங்கே கிடைக்கும்னா எங்கே அவனை வந்து எல்லாருமே இப்படி பார்க்க மாட்டாங்களோ இல்லையா? நம்ம வந்து ரெண்டு விஷயம் வந்து இது வந்து வெளியில கூட்டிட்டு போனா உத்து பாக்குறது இருக்கு, வெளிநாடுகள்ல போனா நார்மலா எல்லாரும் சும்மா அவங்க பாட்டுல போயிட்டு இருக்காங்க இல்லையா, கடந்து போயிடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஜென்ரல் மக்களுக்கு நான் சொல்றேன், அந்த பேரண்ட்ஸ் உங்களை கேட்கலன்னா நீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, டக்குன்னு ஃபோன் நம்பர் எழுதி கொடுக்கறது எனக்கு இன்னி வரைக்கும் வருது. அப்படியா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச மருத்துவர் இருக்காங்க. நான் மருத்துவர்னு சொல்கிறது ஆயுர்வேத மருத்துவர். எனக்கு தெரிஞ்ச ஹோமியோபதி ஏதோ பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதோ பண்ணுறாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அந்த குழந்தையோட பிரச்சனை தெரிஞ்சு அந்த பிரச்சனைக்கு அந்த மருத்துவர்கிட்டயோ அந்த டாக்டர்கிட்டயோ தீர்வு இருக்குன்னா மட்டும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா சும்மா தட்டி விடுறது. எங்களுக்கு ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, எல்லாருக்கும் எங்களை தெரிஞ்சிருக்கிறதுனால கரெக்டாக அதனால் வெளியே கூட்டிகிட்டு போனால் உடனே ஓ இதான் அந்த குழந்தையா அப்படிங்கிறது முதலாவது. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் இதை ட்ரை பண்ணல? இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம் இல்லை, அது ரெண்டும் அதனால வெளியூர் போகிறோம் நாங்கள். வை டு வி டேக் அ ஃப்ளைட் அண்ட் கெட் அவுட் ஆஃப் இந்தியா? வெளிநாடு இஸ் டு நார்மலைஸ் பண்ணணும்ல. அவன் வீல் சேர்ல தான் அவனால் வர முடியும். நான் இங்கே ஃபுட்பாத் எங்கே தேடுறது வீல் சேருக்கு? அப்படின்னு கூட்டு சந்தோஷமா இருப்பாரு. ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், இவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக மாட்டாங்க விட்டுன்னு தெரியும். ஓகே இல்லையா? அந்த 20 நாளோ 25 நாளோ எங்கேயும் போகிறது இல்லைன்னு தெரியுமா? அப்பா அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க, நீங்கள் வெளிநாட்டில் கூடயே தான் இருப்பாங்க. அதனால அது அவனுக்கு உடனே தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு தியரியாக இருக்கும்ல மேம். என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ட்ராங்குலைசர் கொடுத்து அதை சப்ரெஸ் பண்ணி 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 அதனாலேயே அந்த 20-25 வயசில் அது வெடிக்குது அந்த வயலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அன்கண்ட்ரோலபிள் ஆகிடுறாங்க சில குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியல, பட் இட்ஸ் ட்ரூ. அவன் என்றைக்குமே இஸ் கிவன் மெடிசன் டு ஸ்லீப். இல்லை நான் தான் சொன்னேனே, கிட்டத்தட்ட 14 வருஷமோ 15 வருஷமோ நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கலை. எத்தனை வருஷம் தான் தூங்காமல் இருப்பீங்க? ஸோ அதனால் ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்து அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற பாதை தான் சொல்கிறேன். நம்மளால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கவே முடியலையே. இப்போ ஒரு 4-5 வருஷமாக தான் வந்து எதுக்கு அழனான்ற ஒரு நாங்கள் வந்து இது மாதிரி தான். அது வந்து நான் 5 ரீசன், அதை 4, 3, 2 ஓ இதனால் அழறானா இருக்கும் அப்படின்ற இதுக்கு நாங்கள் வரோம். ஸோ ஏன்னா பேச தெரியலையே அதனால். ஸோ அது மெடிக்கல் சயின்ஸ் ஒன்லி கேன் ஆன்சர் தட். இந்த ட்ராங்குலைசர் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவேன். நல்லா டயர்ட் ஆகிடுச்சுன்னா உடம்பு தூக்கம் வந்துடும் குழந்தைங்களுக்கு, எல்லாருக்குமே அப்படி தானே என்ன ஜென்ரலாக. பட் இவங்களை எங்கே கூப்பிட்டு போய் டயர்டாக்குறது இல்லை? நீங்கள் குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும். அவனுக்கு வந்து 3 வேளையும் சாப்பாடு நம்ம தான் கொடுத்தாகணும். பசி தெரியுமே தவிர்த்து எடுத்து சாப்பிட தெரியாது. நம்ம ட்ரெஸ்ஸும் மாட்டி தான் ஆகணும், எல்லாமே யாராவது பண்ணி தான் ஆகணும். ஸோ இது பழகிடுச்சு. இந்த நீங்கள் கேட்குற சந்தோஷம் வந்து சினிமாவில் பாட்டில் வந்து அந்த குழந்தை பெருசாகுமே அந்த சந்தோஷம், அதுதான் சாப்பிட்டுடுச்சு குழந்தை அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயங்கள் கூட அதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். இப்போ அது எப்படிங்க இருக்க முடியும்? ஆமாம், இந்த குழந்தையால எடுத்து சாப்பிடக்கூட முடியலையேன்ற வருத்தத்தோடு தான் நம்ம சாப்பாடு ஊட்டுறோமே தவிர்த்து சாப்பாடு ஊட்ட முடியறது அது சின்ன வயசில் அது வந்து எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற ஐ திங்க் ஆல் தட் இஸ் மிஸ்ட் பை த பேரண்ட். இதில் இன்னொரு குழந்தை வேணும், இன்னொரு குழந்தை வீட்டில் எடுத்துக்கணும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு நினைக்கிறீங்க மேம்? எனக்கு உண்மையிலே எனக்கு அந்த அனுபவம் இல்லை, அதனால் தெரியல. ஆனால் இருந்தால் நல்லதுன்னு தான் எல்லா மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸுமே சொல்கிறாங்க, எல்லா கவுன்சிலர்ஸுமே சொல்கிறாங்க. இன்னொரு குழந்தை இருந்தால் முதலாவது நான் சொன்னேனே, நமக்கு அப்புறம் இந்த குழந்தை யார் பார்த்துக்க போகிறாங்கங்கிற கவலை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து நம்மளோட நல்லா பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். இந்த 2ஆவதாக பிறக்கிற குழந்தைங்க நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். அது வந்து நல்லது. எங்களுக்கு அந்த ஏஜ் இருக்குல்ல,
பிகாஸ் ஹீ இஸ் மச் ஓல்டர். எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் சிந்திக்கவும் இல்லை. அடாப்ட் பண்ணிக்கங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. எங்கள் அம்மா நிறைய தடவை கோச்சிட்டு கதவெல்லாம் சாத்திருக்காங்க. தத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறான்னு. எனக்கு என்னென்னா நம்ம ஒரு பொறுப்பு போதும், 2வது பொறுப்பு வேண்டான்றது தான். இப்போ அந்த குழந்தைக்கும் நம்ம தானே பொறுப்பு, நம்ம தானே வளர்க்கணும். நேச்சுரலாக பிறந்தா அப்போ அது வேற. அடாப்ட் பண்ணுற இதே இந்த நடுவில் தேர் வாஸ் எ ஃபேன்சி இன் சினிமா. குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறது, ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தைய வீட்டில் கொண்டு வந்து வளர்க்குறதுன்றது. அவங்கள வீட்டில் கொண்டு வளர்க்குறதோட பர்பஸ் என்ன? அவங்களுக்கு வீடு இல்லைன்றதுனால நம்ம கொண்டு வரோம். வீடுன்னு நான் சொல்கிறது அப்பா அம்மா, அட்மாஸ்பியர். வீடுன்னா அவங்களுக்கு இருக்க இடம் இல்லை, இருக்கெல்லாம் நிறைய இடம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு வீடுன்றதுனுடைய அட்மாஸ்பியர் கொடுக்குறது தானே. அப்போது அந்த வீட்டோட அட்மாஸ்பியர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு 2 பேருக்கும். நிறைய பேர் பிரிஞ்சு போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அந்த பிரிவோட தண்டனையை கொடுக்கலாம். அந்த ஏதோ சம்மந்தம் இல்லாமல் அந்த குழந்தையோட தப்பு என்ன? ஸோ அதனால் அது அடாப்ஷன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் உங்களை மாதிரி நான் யாருமே என் வாழ்க்கையில் பார்க்கல. தெரியல, எனக்கு நீங்கள் பிரமிப்பு தான். நான் சும்மா சொல்லலை. அப்பார்ட் ஃப்ரம் த இன்டர்வியூ சீரியஸ்லி சொல்கிறேன், நான் உங்களை ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு தைரியமும் என்ன இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுற ஒரு விதமும் பெண்களுக்கு இந்த துணிச்சலும் இருக்கணும். அதை தூண்டிக்கணும். எல்லாருக்கும் இருக்கு. பட பட்டாசு மாதிரி தான் எல்லாமே இருக்கு. என்ன உண்மை, நேர்மை, தைரியம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்கள் உங்களை பார்க்கறதுக்கு you don't care anybody. மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம். எனக்கு எந்த கனமும் கிடையாது. மை லைஃப் இட் செல்ஃப் இஸ் லைக் an open book. எதுவும் சீக்ரெட் கிடையாது, யாருக்கும் தெரியாம எதுவும் செஞ்சது கிடையாது, மறைஞ்சிருது எதுவும் செஞ்சது கிடையாது, தெரிஞ்சு யாருக்கும் அநியாயமோ துரோகமோ பண்ணது கிடையாது. தெரியாம நடந்துருக்கலாம். அதுக்கு அவங்க தான் மன்னிக்கணும், கடவுள் மன்னிக்கணும், அவங்க மன்னிக்கணும், யாருக்கு பண்ணியிருக்கோமோ அவங்க. ஸோ தெரிஞ்சு தவறு எதுவும் செய்யறது இல்லை, அதனால பயம் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்க்குற நிறைய பெண்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதான விஷயங்களை நீங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.